இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்ம ஒரு வேத பகுதியை எடுத்துக்குவோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன். நீ மிகவும் பிரியமானவன். போதும், எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? ரைட். நம்ம எல்லாருமே மிகவும் பிரியமானவன் அப்படின்னு இந்த இடத்துல யாரை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த தானியேல் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடங்களில் நீ பிரியமானவன் அப்படின்றது இருக்கும். வாசிக்க வேண்டாம், ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துலேயும் 19ஆவது வசனத்துலேயும் பார்க்கும்பொழுது கூட தானியேல் மிகவும் பிரியமானவன் அப்படின்றது இருக்கும். சரி, இப்போ ஏன் இந்த தானியேல் ரொம்ப பிரியமுள்ளவராக இருந்தார், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்றதுல இப்போ தானியேல் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக, பிரியமுள்ளவராக இருந்ததற்கு உண்டான அவர்கிட்ட இருந்து காணப்பட்டதான குணாதிசயங்கள் என்ன, அவர்கிட்ட அப்போ வெளிப்பட்டதான அந்த வெற்றியினுடைய ரகசியம் என்ன அப்படின்றதுனுடைய அந்த வெற்றியின் ரகசியத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தானியேல் தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்றதுக்கு பக்கத்துலேயே உங்களோட பேரை நீங்கள் போட்டு அதுவே நீங்கள் தலைப்பாக கொடுத்துக்கோங்க. முதலாவது தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை நாம் எடுத்துக்குவோமா? தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். தானியேல் செய்தது 3 வேளையுமே தவறாமல் ஜெபித்தாராம். ஜெபத்திலே நிலைத்திருந்ததான தானியேல் அப்படின்றது 3 முறை, ஒரு நாளைக்கு 3 முறை, தினமும் அந்தி சந்தி மதியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நேரமும் ஜெபித்ததான தானியேல். 2வது காரியம், சிங்கக்கபியில் அவரை போட்டாலும் கூட அந்த சிங்கங்கள் பயங்கர பசியில் இருந்துச்சு. ஆனாலும் சிங்கங்களினுடைய வாய்களை கர்த்தர் கட்டினார். அதனால தானியேலை சிங்கம் முழுங்கலை. அப்போ முதலாவது அவருடைய தேவனுக்கு பிரியமுள்ளவராக இருந்ததற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜபத்திலே அவர் நிலைத்திருந்தார் அப்படின்றது தான். அந்த ஜபத்தில் அவர் தேவனை மிகவும் நேசித்ததுனால தேவனும் தானியேலை ரொம்ப அதிகமாக நேசிச்சாராம். 2வது காரியம் பாருங்க, தானியேல் கிட்ட அடுத்ததாக காணப்பட்டது தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆவது அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். ஆமேன். இதில் சிறுமைப்படுத்துகின்றதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகின்றதற்கும், இந்த சிறுமை அப்படின்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லுவாங்க. ஒன்று வறுமை அப்படின்றதுக்கும், இன்னொன்று மனசில் இருக்கக்கூடியதான வருத்தங்கள் அப்படின்றத சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல வேதத்தில் நமக்கு காமிச்சு கொடுக்கறதான சிறுமை அப்படின்றது பணிதல் அப்படின்றது தான் சிறுமை அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டதான தானியேல், ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையுமே தேவன் ஒரு நாளும் கைவிட்டதே கிடையாது, உயர்த்தி வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை பணிந்து வணங்கி கொண்டார். அடுத்தது தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் பணிவாக இருந்தார். 3வது ஆபிரகாம் பணிவாக இருந்தார். தூளும் சாம்பலும் ஆகிய நான் அப்படின்றத சொல்லுவார். அப்போ எந்த அளவுக்கு நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொள்ளுகின்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஆமேன். 3வது காரியம், தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாமா?
தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமென். எந்த ஒன்றுமே தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு. மூன்றாவது காரியம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்ததான தானியேல் அப்படின்றது. அப்ப ராஜா கொடுத்ததான உணவையே வாங்குவதற்கு மறுத்தார். இப்போ நீங்களும் நானும் ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்மளை ஒரு பெரிய ஒரு விஐபி சாப்பிட்றதுக்கு அழைக்கிறாங்க, அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். ஆனால் அந்த இடம் வந்து நம்ம அதாவது ஆண்டவருக்கு முன்பதாக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னால் நம்ம போவோமா போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நாமே இந்த இடத்துல ஆராய்ந்து கொள்வோம். இன்னொரு காரியமே நான் உங்களுக்கு சொல்லணுன்ட்டு விரும்புகிறேன். அதாவது இந்த இடத்துல தானியேல் வந்து உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு எதுக்குமே தன்னை விட்டு கொடுக்கல, இணங்காமல், அதாவது மறுத்தார் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு எவ்வளோ பெரிய ஒரு இடமாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு அது தீட்டுப்படுத்தும், ஆண்டவருடைய காரியத்தில் தீட்டுப்படுத்தும், ஆண்டவரை விட்டு நம்மளை கொஞ்சம் விலக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதை விட்டு நாம் என்ன செஞ்சிடணும், விலகி இருக்க வேண்டும். அதே போன்று தான் வேதத்தில் வந்து யோசேப்பு பரிசுத்தமான தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்காக விலகி ஓடினார் அப்படின்றது. அப்போ உலக வாழ்க்கைக்கு இணங்காமல் நாமளும் நம்மளுடைய பரிசுத்தத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். நான்காவது காரியம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஆமென். இதில் வந்து என்னன்னா தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுதல் அப்படின்றது. பாவங்களை அறிக்கையிடுதல். சரி, இப்போ இந்த இடத்துல தானியேல் வந்து ஜோம் பண்ணது அவருக்காக மாத்திரம் ஜோம் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவர் எல்லா ஜனங்களுக்காகவும், ஆண்டவரே எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம், எல்லாருடைய பாவத்தையும் எல்லாருடைய அக்கிரமத்தையும் எல்லாருடைய மீறுதலையும் நீங்கள் மன்னிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தன்னுடைய பாவங்களுக்காக அறிக்கையிடுதல் அப்படின்றது தேவை. நான் ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டேன், ஆனால் இன்னொரு முறை நான் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்றது தான். அப்போ அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய பாவங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் ஜனங்களினுடைய பாவங்களுக்காகவும் இவர் அறிக்கையிடுகின்றார். அதனால தான் சொல்கிறாரு, நீ ஜெபிக்க வருவதற்கு முன்பதாகவே நீ இன்னதுதான் கேட்க போகிற அப்படின்றது எனக்கு தெரியும், அதனால உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன் அப்படின்றத ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. அதற்கு முன்பதாக தான் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்றது. எதனால் பிரியமானவன்னா அவர் ஜெபத்தில் நிலைச்சி இருக்கிறதுனால. இரண்டாவது காரியம், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கின்றதுனால. மூன்றாவது, தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுதல் அப்படின்றது. தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் ஆண்டுடைய சமூகத்தில் போய் காத்திருந்து பாவங்களை அறிக்கையிடுதல் அப்படின்றது தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ தன்னுடைய பாவங்களை மறைக்கின்றவர்கள் ஒரு நாளும் வாழ்வடைய முடியாது. தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை யார் விட்டு விடுகின்றார்களோ அவர்களுக்கு வாழ்வு உண்டு. ஆமென், அல்லேலூயா. அது ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கத்தை பெறுகின்றவர்களாக இருக்கிறார். ஐந்தாவது காரியம், தானியேல் 9:2 வாசிக்கலாமா? தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஆமென். இந்த இடத்துல தானியேல் வந்து தேவனுடைய வார்த்தையின் மீது தாகம் கொண்டவராக இருந்தார். அதுதான் ஐந்தாவது காரியம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக மிகவும் தாகம் கொண்டவர் அப்படின்றது. எரேமியா புஸ்தகத்தை ரொம்ப ஆராய்ச்சி செய்கின்றவர்.
இரண்டாவது காரியம், தேவன் செய்யக்கூடியதான காரியங்கள் என்னென்ன அப்படின்றத. இப்போ தேவனுடைய வார்த்தையை ஆராய்கின்றதுல என்ன அவருக்கு கிடைக்குதுன்னா, தேவன் அடுத்து நமக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்றதான அந்த காரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதான கிருபை அவருக்குள்ள வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுல தேவ வார்த்தையின் மீது தாகம் கொண்டவர்கள் அப்படின்றத பார்த்தோம்னா, தாவீது ஆண்டவரை ரொம்ப அதிகமாக நேசிச்சாரு, ஆண்டவருடைய நியாய பிரமாணங்களை நேசிச்சாரு. அப்போ தேவ வார்த்தையின் மீது அதிக தாகம் உள்ளவராக தாவீது இருந்தார். ரெண்டாவது காரியம், எஸ்ரா ஆண்டவருடைய காரியத்தை ஆராய்ச்சி செய்தது மாத்திரம் கிடையாது, அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மேலும் 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 நமக்குள்ள அந்த கிருபைகள் பெருகி கொண்டே இருக்கும். அதுதான் இந்த எஸ்ரா செய்தது. மூன்றாவதாக பார்த்தோம்னா, சாமுவேல் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது அதிகமான ஒரு தாகம் கொண்ட மனுஷனாக இருந்தார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்றது. அப்போ இந்த சாமுவேல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்கக்கூடியதான ஒரு நபராகவே இருந்தார் சாமுவேல் தீர்க்கதரிசி. நான்காவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒருத்தவங்க யாருன்னா மரியாள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க. மரியாள் கூட பார்த்தீங்கன்னா, அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருந்தாங்க. அப்போ ஐந்தாவது காரியம் என்ன அப்படின்னா, இந்த தானியேல் இடத்துல காணப்பட்டது தேவ வார்த்தையின் மீது தாகம் கொண்டவராக இருந்தார். இப்போ நம்ம 5 காரியம் பார்த்துருக்கோம். முதலாவது, ஜெபத்திலே நிலைத்திருந்தார். இரண்டாவது, தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டவர். மூன்றாவது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர். நான்காவதாக, தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுதல். ஐந்தாவது காரியம், தேவ வார்த்தையின் மீது தாகம் கொண்டவராக இருந்தார். சரி, இப்போ இந்த 5 காரியம் பார்த்தோம் இல்லைங்களா? இதனால தானியேல் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். சரி, இப்போ இதனால அவருக்கு என்ன அப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆவல் இருக்கும் இல்லைங்களா? அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்றத பார்க்கலாமா? தானியேல் வாசிக்கலாமா ஒரு வேத பகுதியை? தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2:22. அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இப்போ அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகின்றவர். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கக்கூடியதான தேவன். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகின்றவர் நம்முடைய ஆண்டவர். அப்படி இருக்கக்கூடியதான நம்முடைய கர்த்தர் இந்த 5 காரியங்கள் தானியேல் இடத்துல காணப்பட்டதுனால விலையேற பெற்றதான வெளிப்படுத்தக்கூடியதான கிருபை தானியேல் இடத்துல காணப்பட்டது. சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவராகவும் அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதான தீர்க்க தரிசனங்களை சொல்லக்கூடியவராகவும் இந்த இடத்துல தானியேல் காணப்பட்டார். நாமளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 5 காரியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு மகளாக ஒரு மகனாக மாற முடியும். ஹல்லேலூயா. தேவன் அவர்கிட்ட எந்த விதமான ஒரு ரகசியத்தையுமே மறைக்கவே இல்லை. ஆமென். அதாவது வேதம் சொல்லுகின்றது, ஒருத்தவன் அந்நிய பாஷை பேசுகின்றால் தேவனோடு கூட ரகசியம் பேசுகின்றான் அப்படின்றது தான். அப்போ தேவன் அவரிடத்துல எந்த விதமான ரகசியத்தையும் மறைக்காததுக்கு இந்த 5 காரியங்கள் தான் இந்த தானியேல் இடத்துல காணப்பட்டது. நீங்களும் நானும் இந்த 5 காரியத்தை நம்மளால் முடிந்த மாத்திரம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆண்டவர் நமக்கும் வெளிப்படுத்தக்கூடியதான கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நாம யாவரும் அப்படியே எழுந்திருக்கலாமா?